ஐ கேஸ் ஓகே டு பென் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எலஸ்ட்ரேட் சாப்டர் 37 பார்க்க போகிறோம். ஸோ 37 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டி மெம்பர் இவன் இருக்காதானே. ஸோ அவன் யூனியன் வந்து அவன் போய் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கான். யார்கிட்ட டாக்டர் டிலின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ டிலின் கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊவின் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனே டாக்டர் வந்து சிரிச்சிட்டான். அவனால சண்டை போடுறதாவது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவன் மட்டும் போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் டிலின் மனசில் நினைக்கிறான், பரவாயில்ல ஊவின் வந்து கொஞ்சம் நல்லா மாறிட்டான், இந்த மாதிரி தான் இருக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவன் நல்லா மாறிட்டானா. ஸோ அடுத்த சீனில் பார்க்கும்போது பார்த்தா ஓவின் வந்து அவனோட சின்ன ரூமில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து வீட்டில் வந்து ஃபுட் வைக்கிறான். ஸோ அப்புறம் அந்த மாஸ்டர் பொண்ணு வந்து எந்திரிக்குது, நம்ம ஜின்வாவை பார்க்குது, திருப்பி தூங்கிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஜின்வா போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாஸ்டர் பொண்ணு எந்திரிக்குது, கைடரை பார்த்து பயந்துட்டு தூங்குது. ஏன்னா கைடரும் சரி ஓவினும் இவன் ஜின்வோ சரி 2 பேர் அடித்து அந்த பூனையை வந்து அடித்து மயக்க போட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த பூனை இன்னும் பயந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வந்து அப்பாடா எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்கடா, எல்லோரும் அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான், இப்போ வந்து என்னோடய எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம் பீஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு அவன் வந்து தியானம் பண்ணி அவனோட பவரை வந்து கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்து அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்தானா என்னோடய பழைய ஸ்டேட்டுக்கு போக முடியும் அப்படின்றான். ஸோ அப்புறம் அவன் தியானம் பண்ண பார்த்தீங்கன்னா மீதி பூனைலாம் இருக்கிறான். ஸோ அந்த பூனை வந்து இவன் கூட விளையாண்டுருக்குது. ஆனால் போங்கடா என்னால் வந்து தியானமும் பண்ண முடியல, இங்கேருந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனில் கட்டிகிட்டு இருக்கான். ஸோ அரசியலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜின்வோவும் சரி நம்ம ஓவியனும் சரி அவன் 2 பேரும் ஒரே கிளாஸில் அவன் கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ உடனே ஜின்வோ கேட்குனா எங்கே இவனை காணோம், நம்ம ஜின்ஸ்கேவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் ஜின்ஸ்கேவை பார்த்துருவான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்வோ இருக்கான அவன் வந்து ஜின்ஸ்கே கிளாஸுக்கு போயிட்டு ஜின்ஸ்கேவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே தான் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை எனக்கு தெரியாது அவனை பற்றிலாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே ஓடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜின்ஸ்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு 3 பேர் புலீஸு. ஸோ அவங்க வந்து நம்ம ஜின்ஸ்கே வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாய் வந்து எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுல இப்போ வந்து நம்ம இக்ரோ பண்ணிகிட்டு இருக்கான், இவனெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எதுக்கு இவனை வச்சுட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாதா, அவங்ககிட்ட காசு பணம் இருக்குது, அதனால தான் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லைன்னா நம்ம எதுக்கு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னா ஜின்ஸ்கே வந்து அவன் சூத்தனாக்குனா அதுதான் ஆக்சுவலாக அதுதான் டிரான்ஸ்லேஷனு. ஒன்ஸ் வி ஸ்டார்ட் கிஸ்ஸிங் ஜின்ஸ்கே ஆஸ்க்குனா அவன் சூத்தனாக்குறானா நம்மளுக்கு காசு நிறையா வரும். ஸோ அதனால் நம்ம நக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம தலைவலி தான், இவன் வந்து ஃபோனும் எடுக்க மாட்டேன்னு என்ன பண்ண வேண்டியதான். பட் இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்ஸ்கே வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கான். ஒரு சைடில் சவுத்தில் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருப்பான், ஆனால் நம்ம தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தப்பாக பேசுவான். அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து அவன் நம்ம இவன் ஜின்ஸ்கே வந்து இப்போ வரதே இல்லை, நம்ம எப்படி வந்து மற்ற ஸ்கூலில் வந்து இவன் பேரை சொல்லி நமக்கு காசு கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே ஜின்ஸ்கே வந்து ஷாக் ஆகிட்டான், என் பேரை யூஸ் பண்ணி மற்ற ஸ்கூலில் வந்து காசு வந்து வாங்கிட்டு இருக்கான், அடப்பாவீங்களான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டான். உடனே நம்ம ஜின்வோ வந்து அந்த கேட்டுருச்சு. ஜின்வோ வந்து கேட்கும்போது நீங்கள் எதுக்கு இது வந்து ஜின்ஸ்கேக்கு தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே மற்றவங்களாம் சொல்கிறான், உனக்கு இருக்குதா கவலை, எல்லாத்துக்கான நீ தான், நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கியான்றா. உடனே வந்து நம்மளோட ஜின்வோ என்ன சொன்னால், லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நீ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு நீ மற்றவங்ககிட்ட காசு வாங்கலாமா அப்படின்னா. உடனே வந்து மற்றவங்களாம் சொன்னால் இல்லை நான்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, அவன் என்னையும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலன்றான். உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்கிறான், இல்லை நீ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான், உனக்கு தெரியல, ஆனால் அவன்லாம் உன்னை ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்துக்கிட்டான், ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க பேரை யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்கிறான். உடனே நம்மளோட ஜின்ஸ்கே வந்து கேட்டுருச்சு. அவன் சைடில் வந்து கேட்டுட்டு தான் இருக்கான், இவன் எதுக்கு மற்றவங்கள பீப்புளோட பிஸ்னஸ்லலாம் இவன் வந்து தலையிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தலையடிச்சு சோகமாக போகிறான். ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஜின்ஸ்கே வந்து இப்போ வந்து ஜின்வோவை வந்து ஃப்ரெண்டாக நினைப்பான்ட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு இருக்கிறனால அவன் நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவனை வந்து யூஸ் பண்ணிட்டு பொருளாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஜின்வோ ஜின்ஸ்கே அப்புறம் 3 பேர் வந்து கேங்காக ஃபார்ம் பண்ண போனாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் சாப்டர்ஸில். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்புறம் லைக் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது, ஷேர் பண்ணுங்கள். ஷேர் யாருக்கு பண்ணுவீங்க, யாரையும் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மாவா படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி யாரும் படிக்கிறவன்னு தான் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பாய்.